தஞ்சை பெரிய கோவில் தமிழ் இனத்தின் பெருமை. இயற்கையும் எதிரிகளும் நிகழ்த்திய தாக்குதல்களை தாங்கி கட்டிடக்கலையின் உச்சமாக ஓங்கி உயர்ந்து நிற்கும் இந்த கோயில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் வாழ்நாள் கனவு. நெறி பிறளாத ஆகம விதிகளையும் வலுவான கட்டுமான நுட்பங்களையும் கொண்ட இந்த பெரிய கோவில் தமிழ் இனத்தின் சரித்திரத்தையும் அளவுக்கு அடங்காத அற்புதங்களையும் தனக்குள்ளேயே நிறைத்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு கல்லிலும் கலைநயம், ஒவ்வொரு சிற்பத்திலும் 1000 கதைகள். இந்த கோவிலின் அழகியலை அங்குலம் அங்குலமாக வர்ணித்து பக்கம் பக்கமாக எழுதி கொள்ளலாம். பக்தி தலைத்து நின்ற ஆலயமாக மட்டுமல்லாமல் வங்கியாக, கலைக்கூடமாக, நிர்வாக மையமாக விளங்கிய பெரிய கோவிலை ராஜராஜேஸ்வரம் என்று குறிப்பிடுகின்றன இங்குள்ள பல கல்வெட்டுக்கள். கல்லணை நீர் தழுவிச் செல்லும் திருச்சுற்று மாளிகை, நெடிதுயர்ந்த திருவாயில்கள், வான் கைலாயமாகவே விளங்கும் விமானம், பிரபஞ்சத்தின் அத்தனை அம்சங்களையும் அணுக்கமாக சுமந்து கொண்டிருக்கும் சிற்பங்கள் என தஞ்சை பெரிய கோவில் தத்துவ வெளிப்பாடாகவே நிற்கிறது. காஞ்சி மாநகரில் கலைமகன் ராஜசிம்ம பல்லவன் கட்டிய கைலாசநாயர் கோவில்தான் பெரிய கோவில் எழுவதற்கான ஆதாரம். அந்த கோவிலின் அழகிலும் கட்டுமான கலையிலும் உள்ளத்தை பறிகொடுத்த ராஜராஜன் தன் தலைநகரில் அப்படியான ஒரு கலைக்கோவிலை வார்க்க விரும்பினான். அந்த மன எழுச்சியின் வெளிப்பாடுதான் தஞ்சை பெரிய கோவில். இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொருவரின் உழைப்பு இருக்கிறது. இந்த பெருமையை நிலைநாட்டிய கர்த்தாக்கள் ஏராளம் பேர் என்றாலும் 12 பேர் குறிப்பிடத்தக்கவர்கள். முதலாம் வர்ம ராஜராஜன், அடுத்தவன் வீர சோழன், குஞ்சரமல்லவனான ராஜராஜ பெருந்தச்சன். இவன்தான் பெரிய கோவிலை வடிவமைத்த தலைமை தச்சன். இவரது கலையை போற்றி தன் பெயரையே பட்டமாக அணிவித்து அழகு பார்த்தார் ராஜராஜன். அடுத்து மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன், இலத்தி சடையான கண்டராதித்த பெருந்தச்சன். இந்த இருவரும் குஞ்சரமல்லனின் உதவியாளர்கள். இந்த கோவிலுக்கு கணக்கற்ற நகைகளையும் செம்பு திருமணிகளையும் கொடையாக அளித்த ராஜராஜனின் சகோதரி குந்தவை. திருச்சுற்று மாளிகையை கட்டிய ராஜராஜனின் சேனாபதி கிருஷ்ணன் ராமன் எனப்படும் மும்மூடி சோழ பிரம்மராயன். பெரிய கோவிலின் நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்த ஸ்ரீ காரியம் பொய்கைநாடு கிழவன், ஆதித்தன், சூரியனான தென்னவன், மூவிந்த வேளாளன், ராஜகுரு ஈசான சிவபண்டிதர், ராஜராஜனின் புதல்வன் ராஜேந்திர சோழன். இவரது ராஜகுரு சர்வ சிவபண்டிதர். கோவிலின் தலைமை குருக்களாக இருந்த சைவ ஆச்சாரியார் பவன பிடாரான். கற்களில் எழுத்து வெட்டுவித்த சாத்தன்குடி வெள்ளாளன், இரவி பெருளுடையான். இவர்கள் அனைவருக்கும் பெரிய கோவிலின் வனப்பிலும் வளர்ப்பிலும் மிகுந்த பங்கு உண்டு. ஏறத்தாழ கிபி 850 முத்தரைய மன்னன் ஒருவனை வென்று விஜயாலய சோழன் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து தஞ்சையில் சோழர் சரித்திரம் தொடங்குகிறது. சுமார் 176 ஆண்டுகள் தஞ்சை சோழர்களின் தலைநகரமாகவும் கலைநகரமாகவும் விளங்கியது. சோழ மன்னர்களில் 3ஆமவரான கண்டராதித்தர் பெரும் சிவபக்தர். அவர் நாடான விருப்பமின்றி ஆட்சி ஒடிந்தமையை தனது தம்பி அரிஞ்சய சோழனிடம் வழங்க, அது முதல் தம்பியின் வாரிசுகளே ஆட்சி கட்டிலும் அமர்கிறார்கள். அந்த வழி வந்தவரே ராஜராஜன். சுந்தர சோழனுக்கு பிறகு மகன் ராஜராஜனை அரியணையில் ஏற்ற விரும்புகிறார்கள் மக்கள். ஆனால் ஆட்சியை தன் தம்பிக்கு விட்டு கொடுத்த கண்டாதித்தரின் மகன் மதுராந்தக உத்தம சோழனுக்கு அரசாளும் விருப்பம் இருப்பதை தெரிந்து கொண்ட ராஜராஜன் அவரையே அரியணையில் அமர்த்த செய்தான். இரத்த பந்தங்களையே கொன்றொழித்து ஆட்சியை பிடித்து எத்தனை மன்னர்களை சரித்திரத்தில் படித்த நமக்கு சித்தப்பாவுக்காக ஆட்சியை விட்டு கொடுத்த ராஜராஜனின் தன்மை வியப்பை ஏற்படுத்தியது. சோழ பெருமன்னன் சுந்தர சோழனுக்கும் திருக்கோவலூர் மலையமான் குலத்தில் உதித்த வானவன்மா தேவிக்கும் 2ஆம் மகனாக பிறந்தவரே ராஜராஜன். இயற்பெயர் அருண்மொழி. இளம் வயதிலேயே தாய் தந்தையை இழந்த ராஜராஜனை பெரிய பாட்டி செம்பியன் மாதேவியும் அக்கால் குந்தவையும் அன்பூட்டி வளர்த்தனர். ராஜராஜன் இளம் வயதிலேயே சிவத்திலும் சைவத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். இவரது வட்டத்து அரசி லோக மாதேவி. இவருக்கு குழந்தைகள் இல்லை. மற்றொரு மனைவியான வானவன் மாதேவிக்கு 3 பிள்ளைகள்.
மூத்தவர் ராஜேந்திரன், அப்பனுக்கு தப்பாத பெருவீரன். இரு பெண் பிள்ளைகளில் மூத்தவள் மாதேவ அடிகள், இளையவள் குந்தவை. ராஜராஜன் பல சீர்திருத்தங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர். நாட்டை அங்குலம் அங்குலமாக அளவெடுத்தான். நான் அறிந்த உலக சரித்திரத்தில் சர்வே சிஸ்டத்தை தொடங்கி வைத்த முதல் அரசு ராஜராஜனுடையதான். நாட்டை கூற்றமாகவும் வள நாடுகளாகவும் பிரித்து நிர்வாக வகைப்படுத்தினார். 50 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு கூற்றம், பல கூற்றங்கள் சேர்ந்தது ஒரு வளநாடு. இந்த சர்வே பணிக்கு பயன்படுத்திய சில அளவீடுகளும் உள்ளன. 1க்கு அரை கால் அரைமா, 3க்கு 16 மும்முக்காணி, 3/20 3, வீசம் 1/1,72,200 இம்மி, 1/18,38,400 அதிசானம் என்ற அளவீடுகள் இதில் உள்ளன. பெரிய கோவில் கல்வெட்டுக்களில் இடம்பெற்றுள்ள இந்த நுணுக்கமான அளவீடுகளை பார்க்கிறபோது பெரும் வியப்பும் ஏற்படுகிறது. சோழ நாட்டை சோறுடையாக்கியது ராஜராஜனின் மற்றொரு மேன்மை பணி. மேட்டுப்பாங்கான பகுதிகளுக்கும் வாய்க்கால்கள் அமைத்து வெட்டி காவேரியை கொண்டு சென்றான். ஆயிரக்கணக்கான ஏரிகளை வெட்டி வயல்காடுகளை வளப்படுத்தினார். மக்களுக்கு நிலக்கொடை கொடுத்து அதன் வருமானத்தில் தொடர்ந்து ஏரிகளை பராமரிக்க செய்தார். புதுக்கோட்டையை ஒட்டியுள்ள திருக்கோணம் சிவன் கோவிலில் உள்ள ஒரு கல்வெட்டை படிக்கிற போது ராஜராஜனின் பெருந்தன்மையை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போதும் எதிர்காலத்திலும் இந்த ஏரிக்கு எந்த அழிவும் நேராமல் பாதுகாப்பவர்களின் பாதத்துளியை தலைமேல் தாங்குவேன். அந்த அளவுக்கு அவருடைய சேவைகள் இருக்கின்றன. இந்த விதம் குடிமக்கள் மேல் நேசமும் அக்கறையும் கொண்டு பேராட்சி செய்த மாமன்னன் ராஜராஜன் அங்குலம் அங்குலமாக அழகு செய்து கற்கள் கற்களாக வடிவம் வார்த்து உருவாக்கிய பெரிய கோவிலில் புதைந்து கிடக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காலங்காலமாக பேசலாம். அவ்வளவு அதிசயங்கள் நிறைந்து கிடக்கின்றன. வான் கைலாயம், பூ கைலாயம் என 2 கைலாயங்களை குறிப்பிடுகிறது சைவம். வான் கைலாயம் மனித வெளிகளுக்கு புலப்படாத பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள பொன்மலை. அம்மலை மகாமேரு என்றும் அழைக்கப்படுகிறது. அங்கு ஈசன் உமாதேவி சகிதமாக அமர்ந்து ஆண்ட சராசரங்களை காத்தருள்கிறார் என்பது சைவ கோட்பாடு. வான் கைலாயத்தை மனிதர்கள் அடைந்து வழிபட முடியாது என்பதால் இமயத்துள்ள கைலாயத்தையே வான் கைலாயமாக வணங்குகிறார்கள். பெரிய கோவிலை மகா மேருவுக்கு சமமாக வான் கைலாயம் என்ற கல்வெட்டுக்களில் பதிவிடுகிறான் ராஜராஜன். 28 ஆகமங்கள், அதன் உப ஆகமங்கள் அடிப்படையிலேயே சிவாலயங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது நியதி. நிலம் தேர்வு செய்வதில் தொடங்கி மூலவர் உற்சவர் உருவம் பார்ப்பது, நித்திய வழிபாடுகள், திருவிழா வரை அத்தனை அம்சங்களையும் ஆகமம் வரைகிறது. தஞ்சை பெரிய கோவில் மகுடாகமம் என்ற உயரிய அகம நெறியின் அடிப்படையில் கட்டப்பட்டது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கோவிலை கட்டியவர் யாரென்றே தெரியாத நிலை நிலவியது. கிருமி கண்ட சோழன் எனப்படும் கரிகாலன் குஷ்ட நோயால் தவித்ததாகவும், இந்த கோவிலை கட்டி இங்குள்ள சிவகங்கையில் நீராடியதால் அவருக்கு இந்த குஷ்ட நோய் நீங்கியதாகவும் பிரகதீஸ்வர மகாத்மியம், தஞ்சைபுரி மகாத்மியம் ஆகிய நூல்கள் சொல்கின்றன. இது போதாதென ஜியு போப்பும் தன் பங்குக்கு காடு வெட்டி சோழன் என்பவனே பெரிய கோயிலை கட்டியவன் என்று குறிப்பு எழுதியிருக்கிறார். 1886ஆம் ஆண்டில் ஹீல்ஸ் என்ற ஜெர்மானிய அறிஞரை இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் பற்றி ஆய்வு செய்வதற்காக நியமித்தது சென்னை அரசாங்கம். கல்வெட்டுகளை படித்த அவர்தான் இந்த கோவிலை கட்டியவர் மாமன்னர் ராஜராஜன் என்று அறிவித்தார். பெரிய கோவிலில் பிரதான நுழைவாயில், கேரளாந்தகன் திருவாயில் 5 நிலைகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கோபுரத்துக்கு பல சிறப்புகள் உள்ளன. தமிழகத்தில் எழுந்த முதல் உயர கோபுரம் இதுவாகும். ராஜராஜன் காலத்துக்கு முன்பு கோவில்களில் உயரமான கோபுரங்கள் எடுக்கும் மரபு இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவண்ணாமலை கோபுரங்கள் எல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை. கிபி 985இல் முடிசூடிய ராஜராஜன் போர்களை தவிர்த்து குடிநலனில் கவனம் செலுத்திய விரும்பினான். எதிரி மன்னர்களுக்கு தூதர்களை அனுப்பி நட்புக்கரம் நீட்டினார். ஆனால் சேரன் பாஸ்கர வீவர்மர் ராஜராஜனின் தூதனை அவமதித்து சிறையிலிட்டார். இதனால் வெகுண்ட ராஜராஜன் கேரள கடற்கரை நகரான காந்தலூர் சாலையில் பெரும் போர் புரிந்து அந்த நகரை எதிர்த்து மலைநாட்டை அடிமைப்படுத்தினான். கேரள மன்னனை வென்றதால்
கேரளாந்தகன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார். அந்த வெற்றியின் நினைவாகவே இந்த கோபுரத்துக்கு கேரளாந்த கண் திருவாயில் என பெயரிட்டார். இந்த கோபுரத்தின் நெடிய வாயிலில் 2 நிலைக்கால்கள் உள்ளன. ஒரே கல்லால் ஆன இவை இங்குள்ள அபூர்வ அமைப்புகளில் ஒன்றாகும். இதில் சிவன், உமை, பிரம்மன், திருமால், கணபதி, ஊர்த்துவ தாண்டவர், காளி தேவி, தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கதை பதுமைகளாக உள்ளனர். இந்த கோபுரத்தில் முதல் நிலை தளத்தில் தென்புறம் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சிற்றாலயமும் வடபுறம் பிரம்மனுக்கு ஒரு சிற்றாலயமும் உள்ளன. பிரம்மன் தாடி மீசையுடன் இருப்பது வேறெங்கும் இல்லாத அதிசயம். இப்போது விமானத்தை ஒட்டி கருவறைக்கு தெற்கேயுள்ள தட்சிணாமூர்த்தி உருவம் ராஜராஜன் காலத்தில் நிறுவப்பட்டது அல்ல, 150 ஆண்டுகளுக்கு முன்னால் மராட்டியர் உருவாக்கியது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களின் வடிவமாகவே இறைவனை பார்க்கிறது சைவம். தமிழகத்தில் பஞ்சபூதங்களுக்கு தனித்தனியாக ஆலயங்கள் உண்டு. ஆனால் பெரிய கோவில் பஞ்சபூதங்களுக்குமானது. 5 அடுக்குகள் கொண்ட கேரளாந்தகன் கோபுரம் தீயின் வெளிப்பாடு. ஒரு கேள்விக்குண்டத்தில் எழுப்பும் தீப்பிழம்பின் வடிவமாக உருவாக்கப்பட்டது. காமன் மலரம்பு எய்ததால் கோபமுட்ட பரமன் நெற்றிக்கண் தீயால் அவனை எரித்தார். அவர் கண்ணில் இருந்து எழுந்த அக்னி ஞான அக்னி. அதனால்தான் தீயின் வடிவமாக வார்க்கப்பட்ட கோபுரத்தில் அவருக்கு கோவில் இருக்கிறது. அடுத்துள்ள ராஜராஜன் திருக்கோவில் நீரின் வடிவம். இந்த கோபுரத்தின் பக்கச்சுவர்கள் கும்ப பஞ்சரம் என்ற நீர்க்குடங்களால் அணி செய்யப்பட்டுள்ளது. 8 மாடங்களில் கங்கையின் புதல்வர்களான அஷ்டவசுக்கள் அருள்பாலித்து நிற்கிறார்கள். உபபீடத்தில் சிவன் அமர்ந்திருக்க கங்கையும் யமுனையும் சாரமும் வீசுகிறார்கள். அபிஷேகம் செய்யும் நீரில் என்னென்ன சேர்க்க வேண்டும் என்பது அது பற்றிய கல்வெட்டையும் இந்த கோபுரத்திலேயே பொறித்துள்ளார் ராஜராஜன். கருவறையில் 12 அடி உயரத்தில் திகழும் பிரகதீஸ்வரர் என்னும் சிவலிங்கத்துக்கு 55 அடி சுற்றளவு கொண்ட வட்ட பீடமும் 6 அடி நீளமுள்ள கோபுரமாக நீர்த்தும்பும் அணி செய்கின்றனர். லிங்கவானத்துக்கு கீழாக பூமியின் கற்ப பாத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆக நிலம் என்னும் பூதத்தில் இருந்து தோன்றிய வடிவமாக அமைக்கப்பட்டுள்ளது பெருலிங்கம். கருவறையை சுற்றி 6 அடி அகலத்தில் சாந்தாரம் என்ற அறை உள்ளது. இதை சுற்றி தெற்கு, வடக்கு, மேற்கு திசையில் மிகப்பெரிய வாயில்கள் உள்ளன. இங்கு படிக்கட்டுகள் கிடையாது. காற்று இவற்றிற்குள் புக வேண்டும் என்ற நோக்கில் அமைக்கப்பட வாயில்கள் அவை இருக்கின்றன. இந்த சுற்று அறைக்குள் 10 அடி உயர சுந்தரமூர்த்தி, சத்தியோஜய மூர்த்தி, மனோன்மணி போன்ற தெய்வ உருவங்களும் ராஜராஜன் காலத்து ஓவியங்களும் இடம்பெற்றுள்ளன. கடுங்கோடையிலும் கூட இந்த சுற்று அறைகளில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டு இருக்கும். 5 பூதங்களில் ஒன்றான காற்று இந்த அறையில் சுற்றி சூழ்ந்து இறைவனை ஆராதிக்கிறது. கருவறையில் பெருலிங்கத்துக்கு மேலே விமானத்துக்கு பீடம் வரை உட்புறம் முழு கூடாக அமைந்துள்ளது. மேலே தளங்கள் எதுவும் கிடையாது. இப்போது காணப்படும் மேல்தளம் சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. கருவறைக்கு மேலாக உள்ள இந்த வெற்றிடத்தை ஆகாய தத்துவமாகவும் ஆடவல்லாணி திருவுருவமாகவும் கருதி போற்றினார்கள் சோழர்கள். இப்படி பஞ்சபூத தத்துவங்களையும் உள்ளடக்கிய கட்டுமானத்துடன் விளங்கும் ஒரே கோவில் தஞ்சை பெரிய கோயில் என்பதுதான் உண்மை. வானளாவிய இந்த பெரிய கோவிலின் பெருமை அனைத்தும் தனக்கே கிடைக்க வேண்டும் என்ற ஆளுமை வேட்கை ராஜராஜனுக்கு இருந்ததில்லை. கோயிலுக்கு கண்டு மணி அளவு பொருள் கொடுத்தாரின் பெயரை கூட கல்வெட்டில் பொறிக்க செய்த பெருங்குணம் உலகில் வேறு எந்த மன்னனுக்கும் வாய்க்காதது. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடையார்க்கு நாங்கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் ஸ்ரீ விமானத்தில் கல்லிலே வெட்டுக என்று திருவாய் மொழிஞ்சடில் கல்வியற்றின என்று தொடங்கி 1600 கோவில் ஊழியர்கள், இசைக்கலைஞர்கள், நாட்டிய பேரொலிகள், கோவில் ஊழியர்களுக்காக வேலை செய்த நாவிதர்கள் வரை அத்தனை பேரின் பெயரையும் பொறித்து வைத்திருக்கிறார் ராஜராஜன். அந்த அளவுக்கு அவர் மனம் தாராள மனமாக இருந்திருக்கிறது. கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தவர்களை கல்வெட்டில் பதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்கியவர் ராஜராஜ சோழன் என்பது உண்மையான வரலாறு. எண்ணிக்கையில் அடங்காத பொன்னணிகள், பொற்பாத்திரங்கள், திருமேனிகள், செப்பு திருமேனிகளை வாரி வழங்கிய ராஜராஜன் தன் ஆளுமைக்கு உட்பட்ட பல பகுதிகளில் இருந்து ஏராளமான கிராமங்களின் கோயிலுக்கு அளித்தார்.
கிராமங்களில் இருந்து பெறப்படும் வரிகள், விளைபொருட்கள் அனைத்தும் கோவில் பெட்டகத்தில் சேர்ந்தன. இந்த வகையில் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 1,15,000 களம் நெல்லும், 30 களஞ்சு பொன்னும், 200 காசுகளும் நிரந்தர வருவாயாக கோயிலுக்கு கிடைத்தன. இதனால் தஞ்சை மண்டலம் மட்டுமல்லாமல் தொண்டை நாடு, பாண்டி மண்டலம், சேரநாடு, ஈழம் உட்பட விருந்து வரவிய சோழர் ஆளுகைக்கு உட்பட்ட மக்களும் பெரிய கோவிலுக்கு பங்கேற்பு செய்யும் வாய்ப்பு பெற்றார்கள். ராஜராஜரின் சகோதரி குந்தவையும் இந்த கோவிலுக்கு ஏராளமான கொடையளித்துள்ளார். பல்லாயிரம் களஞ்சு பொன், நவரத்தினங்கள், முத்து, பவளம், வைரம், மாணிக்கங்கள், இழைத்த ஆபரணங்கள் என அவர் அளித்த கொடையின் மதிப்பு 17,473 காசுகள் என்று கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. ராஜராஜனின் மனைவிமார்களான லோகமாதேவி, வானவன் மாதேவி, சோழமாதேவி, அபிமானவல்லி, திரைலோக்கிய மாதவி, பஞ்சவன் மாதவி, பிருத்திவிய மாதவி, லாட மாதவி ஆகியோர் வாரி வழங்கிய கொடைகளும் மதிப்பிடப்பட்டு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன. இப்படி பெரிய கோவிலுக்கு கிடைத்த கொடைகள், வருவாய் அனைத்தும் ராஜராஜேஸ்வரமுடையார் பெருமண்டாரம் என்ற பெயரில் ஒருங்கிணைக்கப்பட்டது. இது ஒரு வங்கியாகவே இயங்கியது என்பதுதான் வியப்பிலும் வியப்பு. கிடைக்கும் மூலதனங்கள் அனைத்தையும் வணிகர்களுக்கு, ஊர் சபையினருக்கும் கடனாக வழங்கும்படி ஆணையிட்டார் ராஜராஜன். இதற்கான வட்டி ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய்க்கு 1/4 காசு, அதாவது 12.5% வட்டி. இதை பொலிசை வட்டி என்று குறிப்பிடுகிறது கல்வெட்டு. இந்த வியப்புக்குரிய வங்கி இயங்கிய விதம் பற்றி குறிப்பு மேலை திருச்சுற்றில் உள்ள கணபதி ஆலய வாசலின் இருபுறமும் உள்ள சாசனங்களில் இடம்பெற்றுள்ளது. விநாயகருக்கு தினமும் 150 வாழைப்பழங்களை நிவேதனம் செய்ய மாமன்னன் ராஜராஜன் 360 காசுகளை பண்டாரத்தில் சேர்த்தான் என்கிறது அந்த சாசனம். இதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தால் பெரும் பொருளாதார தத்துவமே அடங்கியிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நாள் அமுதுபடிக்கு 150 பழங்கள் தேவை என்றால் வருடத்துக்கு 54,000 பழங்கள். அப்போது ஒரு காசுக்கு 12,000 வாழைப்பழங்கள் கிடைத்தன. ஒரு வருடத்துக்கு தேவையான வாழைப்பழங்களை வாங்க 45 காசுகள் தேவை. 360 காசுகளை கடனாக வழங்கினால் அதிலிருந்து கிடைக்கும் 12.5% வட்டி 45 காசு. இதன் மூலமே வாழைப்பழங்களை வாங்க வேண்டும். எவ்வளவு நுட்பம் பாருங்கள். இன்று நடைமுறையில் இருக்கும் இந்த வங்கி முறையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ராஜராஜன் அவன் நாட்டில் கொண்டு வந்து சிறப்பு செய்தான். வங்கியை கண்டுபிடித்த பெருமை ராஜராஜனுக்கு உண்டு. ராஜராஜன் செய்த இன்னொரு அருஞ்செயலும் வியக்கத்தக்கது. பெரிய கோவிலை பல ஆயிரக்கணக்கான திருவிளக்குகள் அணி செய்தன. திருவிளக்குகளை ராஜராஜன், அவரது மனைவியர், உயர்நிலை அலுவலர்கள், பெருந்தனக்காரர்கள் என பலரும் கொடையாக வழங்கியுள்ளார்கள். கோவிலுக்கு கொடையாக ஒரு திருவிளக்கு வழங்க விரும்பினால் அதோடு பெண் ஆடுகள், சில ஆண் ஆடுகள் அல்லது 52 பசுக்கள், காளைகள், கன்றுகள் அல்லது 16 எருமைகள், கிடாய்கள், கன்றுகள் இவற்றில் ஏதாவது வழங்க வேண்டும். இவ்வாறு கிடைக்கும் கால்நடைகளை மக்களுக்கு வழங்கி அதற்கு பதிலாக தினமும் ஒரு உலக்கு நெய் வழங்க ஒப்பந்தம் போடப்பட்டது. கால்நடைகளை நன்கு பராமரித்து அதிலிருந்து கிடைக்கும் பலனை மக்கள் அனுபவிக்கலாம். ஆனால் பெற்ற கால்நடைகளை எண்ணிக்கை குறையாமல் சந்திரன், சூரியன் உள்ளவரை நன்கு பராமரிக்க வேண்டும். அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லும்போது கால்நடைகளின் எண்ணிக்கை சரியாக இருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனை. பெரிய கோவிலில் எரிந்த ஒவ்வொரு திருவிளக்குக்கு பின்னாலும் ஒரு கால்நடை பண்ணை இருந்திருக்கிறது. சோழ நாடு சோறுடைத்திருக்க இதுவும் ஒரு காரணம். இந்த கோவிலில் 4 பண்டாரிகள், 170 மாணிகள், 6 கணக்கர்கள், 12 கீழ்நிலை கணக்கர்கள் பணியில் இருந்துள்ளார்கள். இந்த பணிகள் சுழற்சி முறையில் வழங்கப்பட்டுள்ளதால் பல பகுதிகளை சேர்ந்தவர்களும் பணிபுரியும் வாய்ப்பு பெற்றார்கள். பெரும் பண்டாரத்தில் பணிபுரிபவர்கள் கை சுத்தம் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் அதன் நிர்வாகிகளை ஊர் சபையினரே கூடி தேர்வு செய்தார்கள். கோவிலின் வெளிப்புற சுவரில் வடமேற்கு பகுதியில் காணப்படும் நீண்ட கல்வெட்டில் கோவிலில் பணியாற்றிய 407 ஆடல் மகளிர் பெயர், ஊர், அவர்களுக்கு தஞ்சாவூர் எந்த தெருவில் எந்த எண்ணில் வீடுகள் அளிக்கப்பட்டன, அவர்களுக்கு துணை நின்ற பக்கவாத வாத்தியக்காரர்கள், அவர்களின் குருமார்கள், சம்பள விபரங்கள், சலுகைகள் போன்றவை துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஆடல் மகளிருக்கு 1 வேலி நிலம் வழங்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து ஆண்டுக்கு 100 களம் நெல் கிடைக்கும். இந்த பெண்கள் இறந்தால் குடும்பத்தினர் பெறுவர். இந்த பெண்கள் ஓய்வு பெற விரும்பினால் தகுதியுடைய மற்றொரு மகளிரை இவர்களை நியமிக்க உரிமை உண்டு. அரசாங்க ஊழியர்களுக்கு இன்று அரசாங்க
எவ்வாறு செய்கிறது சலுகை என்பதை ராஜராஜ சோழன் அவன் ஆட்சியில் அப்போதே செய்திருக்கிறான் என்பது அதிசயமான ஆட்சி முறை, அதிசயமான அறிவு முறை. பெரிய கோவில் பற்றி இன்னொரு வியக்கத்தக்க செய்தியும் உண்டு. கோவிலில் விமானம் கோபுரம் முழுவதும் ராஜராஜன் காலத்தில் தங்கத்தகடுகளால் போர்த்தப்பட்டு பொற்கோவிலாகவே விளங்கியுள்ளது. ராஜராஜன் திருவாயிலில் சிதைந்த நிலையில் உள்ள ஒரு கல்வெட்டு இந்த தகவலை சொல்கிறது. பெரிய கோவிலை ராஜராஜேஸ்வரம் என தனது பெயரால் எடுத்த ராஜராஜன் திருச்சுற்று மாளிகை தனது சேனாதிபதி கிருஷ்ணராமன் பெயரில் எடுத்துள்ளான். ராஜராஜன் பெற்ற பெரு வெற்றிகள் அனைத்தும் அந்த வெற்றிக்கு காரணமானவன் இந்த சேனாதிபதி தான். அவருக்கு நன்றி செலுத்தி அவரது பெயரையும் நீடுழி வாழ செய்ததற்கான அந்த மாளிகை எடுக்கும் பொறுப்பை அவருக்கு தருகிறார். இது பற்றிய கல்வெட்டுகள் கோவிலில் 3 இடங்களில் இடம்பெற்றுள்ளன. அண்மையில் திருப்பணி செய்வதற்காக இத்திருச்சுற்று மாளிகையை பிரித்தபோது மிக பெரும் வியப்பு ஒன்று ஏற்பட்டது. இதன் அஸ்திவாரத்தில் ஏராளமான முண்டுக்கற்கள் கொட்டி தளம் அமைத்திருக்கிறார்கள். அந்த முண்டுக்கற்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவரின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. செல்வந்தர்கள் கோவில் கட்டுமான பணிக்கு பொன்னும் பொருளும் அளித்தார்கள். இல்லாதவர்கள் முண்டு கற்களை தந்தார்கள். இவர்கள் பங்களிப்பு கூட அழிந்து போய்விடக் கூடாது என்பதால் அந்த கற்களில் கொடையாளரின் பெயரின் பொறித்து வைத்த ராஜராஜனின் நினைக்கிற போது நெஞ்சம் நெகிழ்கிறது. இந்த கோவிலை மன்னனான ராஜராஜன் மட்டும் தாங்கி நிற்கவில்லை, அடித்தட்டு குடிமகனும் தாங்கி நிற்கிறார்கள் என்பதை ராஜராஜன் இதன் மூலம் சொல்கின்ற செய்தி. நவீன கட்டிட நுட்பத்தில் 13 நிலைகளோடு உருவான ஸ்ரீரங்கம் கோபுரம் முழுதாக 50 ஆண்டுகளை கூட தாண்டாமல் சிதைவை சந்தித்து இருக்கிறது. பெரிய கோவிலோ 1000 ஆண்டுகளை கடந்து கனகம்பீரமாக வானுயர்ந்து நிற்கிறது. இந்த நிலைக்கு அடிப்படை காரணம் நிலத்தேர்வில் காட்டிய நேர்த்தி. ஸ்ரீரங்கத்தின் ஒருபுறம் காவிரி, இன்னொரு புறம் கொள்ளிடம், இடைப்பட்ட நிலம் களிமண்ணும் மணலும் மிகுந்தது. கட்டிடம் உயர உயர மண் நெளிய தொடங்கும். அதுவே அந்த கோபுரத்தில் விழுந்த விரிசலுக்கு காரணம். பெரிய கோவிலின் சிறப்புக்கு அடிப்படையே நிலத்தேர்வு தான். நீர்த்தன்மை மிக்க டெல்டா பகுதியில் செம்புரான் கற்கள் உள்ள பாறை பூமியை தேடி தேர்வு செய்துள்ளார் ராஜராஜன். கற்கள் தேர்விலும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கொல்லிமலையில் இருந்தும் தர்மதை ஆற்றங்கரையில் இருந்தும் இதற்கான கற்களை கட்டுவதற்கான ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. இது உண்மையல்ல. தஞ்சைக்கு தென்மேற்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார் கோவில் பகுதி குன்றுகளில் இருந்தே கற்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். தஞ்சாவூரின் தெற்கு தென்மேற்கு திசைகள் தவிர மற்றவை அனைத்தும் ஆறுகள் வாய்க்காலால் சூழப்பட்டன. அந்த வழியை கனமான கற்பாறைகளை கொண்டு வருவது சிரமம். தஞ்சையை விட சற்று உயரமான தென்மேற்கு திசைப்பகுதியை போக்குவரத்துக்கு ஏற்றது. தஞ்சை அருகில் கல்பாறைகள் கிடைக்கும் இடமும் இந்த பகுதியே ஆகும். பெரிய கோவில் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் பாறை வகைகள் குன்னாண்டார் கோவில் வட்டாரத்தில் இப்போதும் கிடைக்கின்றன. முகப்பில் உள்ள 5 தலங்களை கொண்ட கேரளாந்தகன் திருவாயிலில் முதல் தலம் தவிர மற்றவை செங்கற்களால் கட்டப்பட்டவை. இந்த செங்கற்கள் சிறப்பான தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டவை. அடப்ப மரம், மாமரம், கடுக்காய் மரம், தானிக்காய் மரம் ஆகியவற்றின் பட்டைகளையும் திரிபாலா எனப்படும் கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் ஆகியவற்றையும் கஷாயமாக்கி மண்ணில் ஊற்றி 5 மாதம் புளிக்க பிசைந்து செங்கல்லாக அறுத்து சுட்டு 1 மாதம் ஆறவிட்டு தண்ணீரில் ஊறவிட்டு நன்கு உலரச் செய்து அதன் பிறகே கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1000 ஆண்டு சரித்திரத்தில் தஞ்சையை 5 பூகம்பங்கள் தாக்கியுள்ளன. அனைத்தையும் தாங்கி கம்பீரமாக நிற்கிறதென்றால் நுட்பமான கட்டுமானமே காரணம். கருவறையை சுற்றி 4 சுவர்கள், வெளியே சுற்று அறை, அதன் வெளியே 4 சுவர்கள். இந்த 8 சுவர்களையும் இணைத்து அதன் மேல் கூடையை கவிழ்த்து வைத்தாற்போல் விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. தரையிலிருந்து 216 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் 13 அடுக்குகள் உடையது. 4 பட்டை வடிவில் வெற்றிடமாக கூம்பி செல்லும் இதன் உச்சியில் 12 அடி உயரமுள்ள கலசம் பொருத்தப்பட்டுள்ளது. கோபுரத்தின் உச்சியில் கலசம் பொருத்தப்பட்டுள்ள சிகரம் பற்றி கற்பனை கதை உண்டு. சிகரம் பொருத்த தகுந்த கல் கிடைக்காமல் ராஜராஜனும் தலைமை தச்சனான குஞ்சரமல்லனும் கவலையில் இருந்தபோது அழகி என்ற ஒரு கிழவியிடம் ஒரு கல் இருப்பதாகவும் அதன் நிழலில் மட்டுமே நான் இருப்பேன் என்று ஈசனே ராஜராஜன் கனவில் தோன்றி சொன்னதாகவும்
உடனடியாக 800 டன் எடையுடைய அந்த கல்லை அந்த கிழவிடமிருந்து பெற்று யானை மேல் அந்த கல்லை ஏற்றி சாரப்பள்ளம் என்ற இடத்திலிருந்து சாய்வு தளம் அமைத்து அதன் மூலம் உச்சிக்கு கொண்டு சென்றதாகவும் சொல்கிறார்கள். ஸ்தூபி வரை மேலே சென்று அளந்து ஆராய்ந்த போது சிகரம் பல துண்டுக்கற்களால் ஆனது என்பது உறுதியாக தெரிகிறது. 80 டன் எடை என்பது தவறு. சாரப்பள்ளம் பகுதியில் இருந்து சாய்வுதளம் அமைப்பதாக சொல்லும் கற்பனையே என்று கூறப்படுகிறது. சுருள் சாய்வுதள அமைப்பின் மூலம் கட்டுமான பொருட்களை மேலே கொண்டு போயிருக்கலாம் என்றே ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அவ்வாறு சுருள் சாய்வு தளத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மண் இப்போது பெரிய கோவிலுக்கு தென்புறம் 1.5 கிலோமீட்டர் தொலை நீண்ட மேடாக காட்சியளிக்கிறது. மாலிக், சுல்தான், கோரி போன்ற மன்னர்கள் நிகழ்த்திய படையெடுப்புகள், கொள்கை சம்பவங்களால் வட இந்தியாவில் எத்தனையோ பெருங்கோவில்கள் சுவடில்லாமல் அழிந்து போய்விட்டன. அதே மாலிக்குகளும் நவாப்புகளும் சுல்தான்களும் பலமுறை தஞ்சை பெரிய கோயிலை சூறையாடினர். பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயரும் பீரங்கியில் வைத்து தகர்த்தனர். 30 ஆண்டுகளுக்கு மேல் சிப்பாய்களின் கூடாரமாக இருந்த பெரிய கோவில் பல தாக்குதல்களை சந்தித்தது. இருந்தும் அதன் கம்பீரத்தை யாராலும் சிதைக்க இயலவில்லை. அதனால்தான் அது இன்றும் பெரிய கோயிலாகவே இருக்கிறது. பெரிதினும் பெரிது என்று பழமொழி உண்டு. அதுதான் ராஜராஜனின் கொள்கை. பெரிய நாடு, பெரிய வெற்றிகள், பெரிய கோவில். மூலவராக உள்ள பெருவுடையார் திருமேனி 13 அடி உயரமும் ஆவுடையார் 54 அடி சுற்றளவும் கொண்டது. இந்தியாவில் உள்ள பழமையான லிங்கங்களில் மிக பெரியவர் இவர்தான். இங்குள்ள துவாரபாலகர் சிற்பங்கள் உலகிலேயே மிகப்பெரியவை. ராஜராஜன் திருவாயில், முகமண்டப வாயில் மற்றும் விமான மேல்தளத்தில் உள்வாயிலில் அழகு மிளிர நிறுவப்பட்டுள்ள 18 அடி உயரமுள்ள இந்த துவாரபாலகர்கள் மிக பெரும் தத்துவத்தை உணர்த்துகிறார்கள். காலடியில் கிடக்கும் பாம்பு ஒரு யானையை விழுங்குகிறது. மிக பெரும் விலங்கான யானையை ஒரு பாம்பு விழுங்குகிறது என்றால் அதற்கு அவ்வளவு வலிமை வேண்டும். அவ்வளவு சக்தி மிகுந்த பாம்பையே தனது காலடியில் போட்டு நசுக்கி கொண்டிருக்கும் துவார பாலகர் சாதாரணமானவரா? இவ்வளவு பேராற்றல் படைத்த துவார பாலகரே வானை நோக்கி கையை உயர்த்தி எல்லாம் அவனே என்று பெருவியப்பை வெளிப்படுத்துகிறார் என்றால் அந்த ஈசனின் சக்தியை எதனால் அளவிடுவது? இறைவன் எல்லா சக்திகளுக்கும் மேலான ஈடு இணையற்றவன் என்பதை உணர்த்தவே இந்த வடிவில் துவார பாலகர்களை படைத்தான் ராஜராஜன். 216 அடி உயரமுள்ள விமானம். அதன் தென்புறத்தை உற்று நோக்கினால் சற்று புடைப்பான பகுதி ஒன்றை பார்க்கலாம். ராஜராஜன் மகாமேரு என்ற பொன்மலையின் வடிவமாகவே இக்கோயிலை வளர்த்தான் என்பதை உண்மையாக்கும் வகையில் அந்த மகாமேருவின் வடிவத்தையை விமானத்தில் தனி படைப்பு சிற்ப தொகுப்பாக வடித்து வைத்திருக்கிறார். திருமதிலோடு இணைந்த திருச்சுற்று மாளிகை நாற்புறமும் சூழ்ந்து நிற்க நடுவே கம்பீரமான பெருங்கோவில். வடபுறம் விமானத்துக்கு அருகே சண்டீசர் கோவில். இது தவிர கேரளாந்தகன் மற்றும் ராஜராஜன் திருவாயில்கள். இதுவே ராஜராஜன் காலத்து பெரிய கோவிலின் அமைப்பு. மற்ற பரிவார தெய்வங்கள் அனைத்தும் திருச்சுற்று மாளிகையில்தான் இடம் பெற்றன. பிரகாரத்தில் உள்ள பிற கோவில்கள் அனைத்தும் பிற்காலத்தில் எழுப்பப்பட்டவை. நீண்ட திருச்சுற்று மாளிகை 2 தளங்களை கொண்டது. இப்போது ஒரு தளத்தில் கூரை மட்டுமே இருக்கிறது. மேல்தள கூரை அழிந்து போயிருக்கலாம். இத்திருச்சுற்று மாளிகை மற்றும் அதோடு இணைந்த ராஜராஜன் திருவாயிலில் 36 பரிவார ஆலயங்கள் இருந்தன. இவற்றில் 7 ஆலயங்களுக்கு விமான அமைப்பு உண்டு. அவற்றில் அக்னி, வாயு, வருணன், ஈசானன் திருமேனிகள் தவிர மற்றவை அழிந்து விட்டன. 7 பரிவார தேவதைகளில் வாராகி, பைரவர் தவிர மற்ற திருமேனிகளின் நிலை தெரியவில்லை. ராஜராஜன் போருக்கு புறப்படும் முன்பாக வாராகிக்கு நரபலி கொடுப்பார் என்றொரு புனைக்கதை நிலவுகிறது. இது அப்பட்டமான பொய் என்றும் சொல்லுகிறார்கள். சோழர் வரலாற்றில் நரபலி கொடுத்ததற்கான சிறிய சான்று கூட எங்கும் கிடைக்கவில்லை என்பது வரலாறு. திருச்சுற்று மாளிகையின் வடக்கு பகுதியில் அம்மனுக்கென தனித்த ஒரு கோவில் இருந்துள்ளது. அந்த கோவில் சூறையாடலுக்கு உட்பட்டு அழிந்திருக்கலாம். ராஜராஜன் காலத்துக்கு முன்பு வரை அம்மனுக்கு தனித்து கோவில் அமைக்கும் வழக்கம் இல்லை. அந்த மரபை முதலில் தொடங்கி வைத்தவர் அவர்தான். இப்போது நந்தி மண்டபத்துக்கு வலப்புறம் காணப்படும் அம்மன் கோவில் 700 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பாண்டிய மன்னனால் எழுப்பப்பட்டது. ஆனால் அந்த மன்னனின் பெயர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இந்த கோவிலிலும் சோழர் கலைக்கு நிகரான எழிலோடு உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 7 அடி உயரமுள்ள அம்மனுக்கு பாண்டியன் சூட்டிய பெயர் உலகு முழுதும் உடைய நாச்சியார். விமானத்தில் மூலவருக்கு முன்மான மகமண்டபம் இரண்டும் பச்சையா நாயக்கர் கட்டியது. இவர் 1541ஆம் ஆண்டில் அச்சுத தேவராயரின் அதிகாரியாக பணியாற்றியவர்.
வடமேற்கில் உள்ள சுப்பிரமணியர் ஆலயம் விஜயநகர பேரரசு காலத்தில் எடுக்கப்பட்டது. பெரிய கோவிலில் உள்ள சிற்ப களஞ்சியங்களில் இது சிறப்பிடம் பெறுகிறது. தேர் ஊர்ந்து செல்வது போன்ற வடிவிலான இந்த கோவில் பெரிய கோவிலின் கம்பீரத்தை கூட்டுகிறது. 12 அடி உயர நந்தி சிற்பம் பற்றி சுவாரஸ்யமான கட்டுக்கதைகளும் உண்டு. ராஜராஜன் செய்த நந்தியில் ஒரு தேரைப்பூச்சி இருந்ததால் அதை தவிர்த்துவிட்டு இந்த புதிய நந்தியை உருவாக்கியதாகவும், இந்த நந்தி நாள்தோறும் வளர்ந்ததாகவும், ஒரு ஆணியை அதன் தலையில் அடித்து வளர்ச்சியை கட்டுப்படுத்தியதாகவும் சொல்வார்கள். இதில் எதுவுமே உண்மை இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த நந்தி சிற்பமும் மண்டபமும் நாயக்க மன்னர்கள் அளித்த கொடை. செவ்வப்ப நாயக்கரும் அச்சுதப்ப நாயக்கரும் பெரிய கோயிலை திருப்பணி செய்த நேரத்தில் இந்த நந்தி உருவம் நிறுவப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பெருவுடையாருக்கு இணையான அளவில் ராஜராஜன் வடித்த நந்தி இல்லை என்ற எண்ணத்தில் நாயக்கர்கள் இந்த நந்தியை நிறுவியுள்ளார்கள். ராஜராஜன் நிறுவிய நந்தி இப்போது சற்று சிதைந்த நிலையில் வாராகி அம்மன் கோவிலுக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ளது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழையும் போற்றி வளர்த்த பெருமகனான ராஜராஜனின் மரணம் பற்றியும் பல புனைக்கதைகள் உண்டு. நாட்டிய கலையை ராஜராஜன் அளவுக்கு போற்றி வளர்த்தவர்கள் யாரும் இல்லை. 407 நாட்டிய நங்கைகள், நட்டுவனார்கள், உடன்படுவோர் உட்பட 539 பேர் இக்கலைக்காக இயங்கினார்கள். கோவிலின் பல பகுதிகளில் நாட்டியம் தொடர்பான சிற்பங்களும் ஓவியங்களும் மிளிர்கின்றன. மூலவருக்கு முன்பாக உள்ள அர்த்தம மண்டபத்து விதானம், சண்டீசர் ஆலயத்தின் முகப்பு என கண்படும் இடமெல்லாம் சிறப்பு தொகுப்புகள், பரத அம்சமான 108 கர்ணங்களை பரதத்தின் கடவுளான நடராஜ பெருமாளை ஆடி காட்டும் சிற்பங்கள் சாந்தார அறையின் மேல் தளத்தில் உள்ளன. ஓவிய கலையிலும் ராஜராஜனுக்கு பெருங்காதல் உண்டு. அவனது அரண்மனை வாயிலில் ஒரு சித்திர கூடமே இயங்கியிருக்கிறது. பெரிய கோவிலையும் அவன் சித்திர கோவிலாகவே படைத்திருக்க வேண்டும். போர்க்காலத்தின் தாக்குதலால் பல ஓவியங்கள் சிதைந்திருக்கலாம். இப்போது கருவறையை ஒட்டியுள்ள சாந்தார அறைகள் மட்டுமே ஓவியங்கள் மிஞ்சி இருக்கின்றன. கருஞ்சுவரின் மேல் சுண்ணாம்புக்காரையை பூச்சி ஓவியங்களை தீட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து வந்த நாயக்க மன்னர்கள் அதன் மேல் சுண்ணாம்புக்கரையை பூசி தங்கள் ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள். சென்ற நூற்றாண்டில் நாயக்கர் ஓவியங்கள் சிலவற்றின் சுண்ணாம்புக்கரைகள் பெயர்ந்து விழுந்தன. அதன் வழியாக சோழர்கள் ஓவியங்கள் இருப்பதை கண்டறிந்து உலகுக்கு சொன்னார் பேராசிரியர் கோவிந்தசாமி. அதன் பிறகு தொல்லியல் துறையினர் வேதிப்பொருட்கள் மூலம் சோழர் ஓவியங்களை வெளிக்கொண்டு வந்தனர். இன்னும் ஒரு பங்கு மறைந்தும் கிடைக்கின்றன. அஜந்தா ஓவியங்களை போன்ற பிரஸ்கோ வகையிலான இந்த ஓவியங்கள் மிக பெரும் பொக்கிஷங்களாக இருக்கின்றன. தஞ்சை பெரிய கோயிலின் இன்னொரு சிறப்பு கருவூர் தேவர். கருவூர் தேவர் ராஜராஜனின் ஆன்மீக குருவாக இருந்திருக்கிறார் என்பது சில ஆதாரங்கள் அந்த கோவிலில் தெரிகின்றன. இவர் சிறப்பு பற்றியும் சில தகவல்கள் கூறப்படுகின்றன. கருவூர் தேவரே ராஜராஜனின் ஆன்மீக குரு என்றும், மூலவரான பெருவுடையாரை மருந்து சாற்றி பந்தனம் செய்தபோது மருந்து பெருவுடையார் அமர மறுத்ததாகவும், கருவூர் தேவர் மென்று கொண்டிருந்த வெற்றிலை செல்லத்தை மருந்தாக உமிழ்ந்த பிறகே லிங்கம் பிரசித்தி ஆயிற்று என்றும் சொல்கிறார்கள். கருவூர் தேவருக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் ராஜராஜனுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை சில வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சரித்திரம் மெச்சும் அளவுக்கு கலையும் வீரமும் கலந்துரவாடிய மாமன்னன் ராஜராஜனின் முடிவு பற்றியும் கூடையாக பல புனைவுகள் நிலவுகின்றன. சோழர்களின் பூர்வீக பூமி கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள பழையாறை என கூறப்படுகிறது. சோழர்கள் காலத்தில் பெருநகராக விளங்கிய இந்த பகுதி இப்போது உடையாளூர், நாதன்கோவில், மலையூர் என பல சிற்றூர்களாக சிதறி கிடக்கிறது. தஞ்சையும் கங்கை கொண்ட சோழபுரமும் தலைநகராக இருந்தபோதும் சோழர் குடும்பத்தினர் பழையாறையில் தங்கினார்கள் என்று கூறப்படுகிறது. கிபி 1012ஆம் ஆண்டில் ஆட்சி அதிகாரத்தை மகனிடம் ஒப்படைத்த ராஜராஜன் தனது வாழ்க்கையை ஆன்மீகத்துக்காக அர்ப்பணித்தான் என்றும் கூறப்படுகிறது. 1014ஆம் ஆண்டு குடந்தைக்கு அருகில் திருவையலூரில் உள்ள சிவாலயத்தில் இறுதி காலத்தில் சிவப்பேர் அடைவதற்காக செய்யப்படும் துலாபாரம், ஹேமகற்பதான சடங்குகளை நிறைவேற்றுகிறார்கள் ராஜராஜனும் பட்டத்தரசியான லோகா மாதேவியும். துலாபாரம் என்பது எடைக்கு எடை தங்கம் அளிப்பது. ஹேமகற்பம் என்பது பசுவைப் போல தங்கத்தில் உருவம் செய்து அதன் வாயுமொழியாக உள்ளே பூந்து குதம் வழியாக வெளியேறுவது. இந்த பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் அழிந்து பசுவின் கற்பத்தில் இருந்து புதுப்பிறவி எடுத்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த சடங்கில் அள்ளி வழங்கிய பொற்குவியலை பகுதிகளாக பிரித்து பல கோவில்களுக்கு தானமாக வழங்கியவர் ராஜராஜன் என்றும் வரலாறுகள் கூறுகின்றன. அதன்பின் திருவலஞ்செழியில் சோழர்களின் குலதெய்வமாக விளங்கிய க்ஷேத்திரபாலர் கோவிலுக்கு சென்று பொன்னால் ஆன தாமரை பூவை செய்து வணங்கியிருக்கிறார். பின்னர் பாளையாறையின் ஒரு பகுதியான உடையாளூரில் தங்கி அமைதியாக இறுதி காலத்தை கழித்திருக்கிறார். ராஜராஜனின் பட்டப்பெயர்களில் ஒன்றான சிவபாத சேகமங்கலம் என்பதே உடையாளூரின் அப்போதைய பெயராக இருந்திருக்கிறது.
அங்கு ஸ்ரீ ராஜராஜ தேவரான ஸ்ரீ சிவபாத சேகர தேவர் திருமாளிகை என்ற பெயரில் ஒரு மாளிகை இருந்துள்ளது. இது தொடர்பான குலோத்துங்கன் கால கல்வெட்டு பார்க்குளத்து அம்மன் கோவிலின் முன்மண்டபத்தில் இப்போதும் இருக்கிறது. மாளிகையை நிர்வகித்த அதிகாரிகள் எழுதி வைத்த அந்த கல்வெட்டு ஸ்ரீ ராஜராஜ தேவரான ஸ்ரீ சிவபாத சேகர தேவர் திருமாளிகையின் முன் மண்டபம் சிதைந்தபோது விரதம் மேற்கொண்டு திருப்பணிகள் செய்தோம் என்று கூறுகிறது. இந்த மாளிகையில்தான் ராஜராஜன் தன் இறுதி காலத்தை கழித்திருக்க வேண்டும், அல்லது அவனின் திருவுருவச் சிலையோ அவன் காலமான பிறகு அவன் அஸ்தியை வைத்து கட்டப்பட்ட பள்ளிப்படை கோவிலோ இந்த மாளிகையில் இருந்திருக்கலாம். அந்த மாளிகையை காலம் அழித்துவிட்டது. உடையாளூர் முடிகொண்டான் ஆற்றில் வடகரையில் சிவலிங்கம் ஒன்று பாதி புதைந்து சாய்ந்த நிலையில் காணப்படும். அந்த இடமே ராஜராஜா வாழ்ந்த இடம் என கூறப்படுகிறது. அல்லது அந்த இடத்தில் ராஜராஜனின் உடலை எரிவிட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறு ராஜராஜ சோழனின் இறுதி காலம் பற்றியும் பல தகவல்கள் கூறுகின்றன. ராஜராஜ சோழன் அரசு நிர்வாகத்தையும் மக்களுக்கும் அரசுக்குமான தொடர்பையும் எப்படி நிர்ணயித்தார் என்பதும், தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்க ராஜராஜன் வகுத்த வழிமுறைகள் என்ன என்பதும், அது இயற்கையோடு சேர்ந்தது என்றும், சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்து சிறப்பாக செய்ததனால் இவ்வளவு 1000 ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த கோவில் நிலைத்து நிற்கிறது என்பது உண்மையான வரலாறு. மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.